ராசி இப்ப உங்களுக்கு பார்க்கலாம் என்ன நாட்கள் உகந்ததுன்னு. மிதுன ராசிக்கு யார் அதிபதி சொல்லுங்க? புதன். புதன் என்ன கொடுப்பாரு? கல்வி கொடுப்பாரு, சிந்திக்கக்கூடிய தன்மையை கொடுப்பாரு, புத்தி கொடுப்பாரு, விவேகம் கொடுப்பாரு. இது எல்லாமே புதன் நமக்கு செய்யக்கூடியது. மிதுன ராசி பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் நல்லா இருப்பாங்க, கல்வி நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா இந்த மிதுன ராசிக்காரர்களே படிக்காம இருக்காங்களே, எப்ப பார் விளையாட்டு 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 புத்தியா இருக்காங்க, சிந்திக்கக்கூடிய தன்மையே இல்லை. எங்க வீட்டுல ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு சொல்லுவாங்க, எல்லா இடத்துலயும் பார்த்தேன் மிதுன ராசிக்கு புதன் அதிபதினு சொல்றாங்க. ஆனா என் வீட்டுல ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு ஜடம், படிப்பே ஏறல சொல்றாங்களா? படிப்பே ஏறல. அவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்றேன், என்ன பண்ணலாம்? கல்விக்கு என்ன பண்ணலாம், விவேகத்துக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சிந்திக்கும் தன்மை என்ன பண்ணலாம், புத்தி. இதெல்லாம் என்ன பண்ண, இப்ப படிக்காதவங்க வீட்டுல கூட படிப்பு ஏறும். என்ன பண்ணணுங்கிறது ஒன்னொன்னா நான் சொல்றேன். இது செய்யுங்க. மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே, திங்கள், புதன், வெள்ளி, இது ரொம்ப உகந்த நாள். திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது, அதாவது குடும்பத்துல குழப்பம் இருக்கு, புத்தி இல்ல, விவேகம் இல்ல, எதுக்கு எடுத்தாலும் சண்டை. விவேகம் இருந்தா யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கும், சண்டை வராது. அப்ப குடும்பத்துல குழப்பம் இருந்துட்டே இருக்கு. அந்த குழப்பம் நீங்கணும்னா நீங்க திங்கட்கிழமை பெருமாள் கோவில்ல போய் 9 பிரதட்சணம் சுத்திட்டு துஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை 9 முறை உச்சரிக்கணும். 9 சுத்திட்டு வாங்க, உட்காருங்க. துஜஸ்தம்பம் முன்னாடி உட்காருங்க, அதாவது கொடிமரம் முன்னாடி உட்காந்துக்கோங்க. ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை 9 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு எழுந்து ஆண்கள் சாஷ்டாங்கமா விழுந்து செவிங்கோ, பெண்கள் அவங்க எப்படி செவிக்கணுமோ அது மாதிரி செவிச்சுட்டு நீங்க கிளம்பி போயிடலாம். எப்ப பண்ணணும்? திங்கட்கிழமை இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புத்தி கிடைக்கும். என்ன புத்தி? குடும்பத்துல குழப்பம், எதை பண்றது, எதை செய்ய, எதை முன்ன பண்றது, பின்ன பண்றது, குழப்பம். 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி டிஸ்கஸ் பண்ணி சண்டை தான் நிற்கும், வேலை நடக்காது. சோ அது எதனால நடக்குது? புத்தி இல்லாதனால. எல்லாத்துக்கும் புத்தி வேணும், படிக்கிறதுக்கு மட்டும்தான் புத்திங்கிறது இல்லைங்க. படிக்கிறதுக்கு மட்டும்தான் புத்தி என்பது இல்லை. புத்தி என்பது ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு கரெக்டா செஞ்சா அது கரெக்டான இடத்துல நின்றுச்சுன்னா புத்தி இருக்கு. நம்ம சொல்ல புத்தி கெட்டு போய் செய்யறான்டா வேலை, என்ன செய்யறதுன்னே தெரியாது, எதை எப்ப செய்யணும், எதை முன்னாடி செய்யணும், எதை பின்னாடி செய்யணுங்கிற ஒரு புத்தி நமக்கு இல்ல. புத்தி பேதலிச்சு போச்சு, ஸ்திர புத்தி இல்லை. இதுக்கெல்லாமே புதன் ரொம்ப வீக்கா இருக்கு, புதன் செயல்பட மாட்டேங்குது, அதனால புத்தி போயிடுத்து அப்படிங்கிறவங்கெல்லாம் திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம், பெருமாள் கோவில்ல போய் பெருமாளை 9 முறை சுத்திட்டு கொடிமரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. போதும், 9 டைம்ஸ் சொல்லணும். இது புத்தி நல்லா இருக்கிறதுக்கு. சரி, கல்விக்கு என்ன பண்ணலாம்? கல்விக்கு வெள்ளிக்கிழமை பஞ்சமுக ஆஞ்சநேயரை சேவிக்கணும். வெள்ளிக்கிழமை எத்தனை நாள் சேவிக்கணுங்க கல்விக்கு? கல்வி முடிக்கிற வரைக்கும். அதாவது நான் இப்பதாங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், படிப்பே வரல, என் பிள்ளைக்கு படிப்பே வரல, என் பொண்ணுக்கு படிப்பே வரல, விளையாட்டு புத்தி நிறைய இருக்கு, படிக்க மாட்டேங்கிறான், ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் நிறையா. அப்பேற்பட்டவங்க உங்க குழந்தை கடைசி வரைக்கும், அதாவது காலேஜ் முடிச்சு நல்ல வேலைக்கு போற வரைக்கும் நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புதன் ஹோரையில பஞ்சமுக ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்கோங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு என்ன பண்ணலாம்? 21 ஏலக்காய் முதல்ல கோத்து, வியாழக்கிழமை அன்னைக்கு நினைச்சு கோத்து, நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு புதன் ஹோரையில கொண்டு போய் சாத்தணும். இந்த கோவில் டைமிங் பார்த்துக்கோங்க. புதன் ஹோரையில வெள்ளிக்கிழமை போய் சாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கல்வி கொஞ்சம் நல்லா வரும். படிக்காதவங்களும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு பரிகாரம். என்ன பரிகாரம் சொன்னேன்?
திங்கட்கிழமை ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன், வெள்ளிக்கிழமை ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். புதன்கிழமை அதிர்ஷ்ட நாள், பயங்கரமான அதிர்ஷ்ட நாள் புதன்கிழமை. யாருக்கு? மிதுன ராசி நேயர்களுக்கு. அப்ப இந்த புதன்கிழமை அதிர்ஷ்ட நாள்னா எனக்கு விவேகமும் இல்ல, சிந்திக்கிறக்கூடிய தன்மையும் இல்ல. அப்ப நான் என்ன பண்ணலாம்? புதன்கிழமை அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது இதுதான், கொண்டக்கடலை சுண்டல். எந்த கோவில்ல வேணாலும், எந்த கோவில், விஷ்ணு கோவிலாக இருக்கலாம், சிவன் கோவிலாக இருக்கலாம், அம்மன் கோவிலாக இருக்கலாம், பிள்ளையார் கோவிலாக இருக்கலாம், எந்த கோவில்ல வேணாலும் நீங்க கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் அதை வீட்டுல பண்ணி, அதாவது 1 கிலோ வீட்டுல செஞ்சு அதை விநியோகம் செய்து வர அங்க கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணணும். எங்க? உங்க வீட்டு பக்கத்துல பிள்ளையார் கோவில் இருக்கு சாமி, அங்க நான் பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கலாம். அங்க யாரும் அர்ச்சகர் யாருமே இல்ல, நீங்களே பூட்டி இருக்கும் கதவுன்னா நீங்களே வச்சு மனசார விநாயகரை வேண்டிக்கிட்டு அந்த சுண்டலை எடுத்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம். இல்ல எங்க வீட்டுக்கிட்ட ஒரு அம்மன் கோயில் இருக்கு, அந்த அம்மன் கோயில கொண்டு போய் தாராளமா, எந்த கோவிலோ அந்த கோவில்ல புதன்கிழமை அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது. எப்ப செய்யணும்? புதன் ஹோரை எப்ப வருதோ அப்ப. சரி, கோவில் சாத்தியாச்சு, நட சாத்தியாச்சு. ஆனா புதன் ஹோரை 12 மணில இருந்து வருது சாமி, அப்ப கொடுக்கலாமா? சரி, கோவில் பக்கத்துல இல்ல, கோவில் போக முடியாது, நட சாத்திருப்பாங்க, கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை ரூம்ல சுண்டல் செஞ்சு அக்கம் பக்கத்துல கொடுங்க. கொஞ்சம் தானம் கொடுக்கணும், அவ்வளவுதான். அது கோவில்ல கொடுத்தாலும் சரி, உங்க வீட்டுல பண்ணி அக்கம் பக்கத்துல கொடுத்தாலும் சரி, என்னென்ன கிடைக்கும்? விவேகமும் சிந்திக்கக்கூடிய தன்மையும் கிடைக்கும். அடுத்தது, பகவானுடைய அனுகிரகம் வேணும் இல்லையா? பகவானுடைய அனுகிரகம் வேணும். இருந்தா நம்ம எல்லாத்தையுமே மீட் அவுட் பண்ணிடலாம். ரைட்டா? அப்ப பகவானுடைய அனுகிரகத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒண்ணுமே இல்ல. திங்கள், புதன், வெள்ளி இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள், இப்ப திங்கக்கிழமைனா நீங்க திங்கக்கிழமையா செய்யணும். நேர பெருமாளை பார்த்து பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு உக்காந்து கையை கூப்பி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நீங்க வேண்டிக்கணும். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, என் குடும்பத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கு, அடுத்தது கல்வி கிடைக்கல, புத்தி கிடைக்கல, விவேகம் கிடைக்கல, இதெல்லாம் நீங்க அந்த பகவான் கிட்ட காலடியில போட்டு, இப்ப திங்கக்கிழமைன்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்க மறக்காம காலையில போய் சுவாமி தரிசனம் பண்ணி சுவாமி கிட்ட பாலோ தீர்த்தமோ சடாரியோ துளசியோ ஏதோ ஒரு பிரசாதமா ஸ்வீகரிச்சுண்டு, அதாவது எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கோ இல்ல உங்க ஆபீஸ்க்கோ போலாம். இதை நீங்க ரெகுலரா செஞ்சுட்டே இருக்கணும் ஒவ்வொரு ட்ரிப்பும். இது செய்ய செய்ய உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு பகவானுடைய கடாட்சம் கிடைக்கும். இப்ப பகவான் எடுத்தா பெருமாள்கிட்ட போகணுமா? எங்க போகணும்? பெருமாளோ சிவனோ அம்மனோ எங்க வேணாலும். இப்ப சிவன் கோயில் போனா தீர்த்தம் ஜடாரி கிடையாது, பரவாயில்ல, விபூதி ஏதாவது ஒண்ணு. அம்மன் கோயில் போட்டீங்கன்னா குங்குமம், இது உங்க நெத்தியில வச்சுட்டு வரணும். ஆனா ரெகுலரா இப்ப திங்கக்கிழமை எடுத்தீங்கன்னா திங்கக்கிழமை தான் போகணும். சரி, நான் புதன்கிழமை எடுக்க ஃப்ரைடே, இன்னும் ஃப்ரைடே இல்ல, நான் மண்டே எடுத்தேன், மண்டே போல இங்க போறாங்க, ஒரே இது போனாதான் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்கள் என்னென்ன பண்ணணுங்கிறது நான் சொல்லிட்டேன். கல்வி கிடைக்கும், புத்தி, விவேகம், சிந்திக்கும் தன்மை, பகவானுடைய அனுகிரகம். அடுத்தது என்ன? திங்கக்கிழமை குடும்பத்துல குழப்பம் நீங்கும். அடுத்தது புதன்கிழமை அதிர்ஷ்ட நாள், வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட நாள். இதை கரெக்டா பார்த்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா நிறைவேறாத காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதுதான் உண்மை. புதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? செய்யுங்க. வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமோ இருங்க.